why should I lose my identity? நம்மளுடைய அடையாளங்களை தொலைக்கிறது ஒரு வகை அப்படின்னா, இன்னொரு வகை அடையாளங்களை தூக்கி சுமக்காதீங்க அப்படின்னு சொல்றது ஒரு வகை. அப்படின்னா ஏன் நாங்கள் எங்கள் அடையாளங்களை தூக்கி சுமக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்கு. நாங்கள் ஏன் எங்கள் அடையாளங்களை தூக்கி சுமக்கக்கூடாது? ஒருத்தருக்குமே ஒரு அடையாளம் இருக்கு இல்லையா? ஒரு கோபம் இருக்கு, ஒரு வகையான ஒரு விஷயம், அவங்களுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு. நிறைய நேரங்களில் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், இந்த அடையாளங்களை தூக்கி சுமக்கிறத நிறைய பேர் விருப்பப்படுறதில்ல. ஏன்னா அவங்களால முடியறதும் இல்லை. பொருளாதார ரீதியாக இல்லைன்னா வேற ஏதோ காரணங்கள்னால நம்மளுடைய அடையாளங்களை நம்மளால் தூக்கி சுமக்க முடியறது கிடையாது. அப்போது இந்த அடையாளங்களை தூக்கி சுமக்க முடியாதவர்களால் அதை தூக்கி சுமந்து கொண்டிருக்கிறவர்களை பொறுக்க முடிய மாட்டேங்குது. எனக்கு இந்த அடையாளங்களை தூக்கி சுமக்கிறதுல ஒரு தவறு ஒன்றும் பெருசாக இல்லைன்னு தோணுது. திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அடையாளங்களை அவங்க வச்சுக்கிட்டு தப்பில்லை. ஆனால் பாதகம் இல்லாமல் இருக்கணுங்கிறது தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. வெளிநாடு வாழ்ந்து இந்தியர்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஸ்டில் தே ஃபாலோ த கல்ச்சர். ராணி முகர்ஜியோட ஒரு ஃபிலிம், அது என்ன பேருன்னு தெரில. ஷி வாஸ் அ மதர் இன் நார்வே. நார்வேல ஒரு அம்மாவாக இருப்பாங்க. அங்கே நார்வேயோட சட்டப்படி சில்ட்ரன்ஸை இப்படி தான் வளர்க்கணும்னு நாங்கள் ஒரு விஷயம் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி அதில் நிறைய பாலிடிக்ஸ் இருக்கும், மணி லாண்ட்ரிங் இருக்கும், எல்லாமே இருக்கும் அதில். ஆனால் அவங்க அந்த அடையாளத்தை விட மாட்டாங்க. இப்படி தானே நிறைய வெளிநாடு வாழ் இந்தியர்களுடைய அடையாளமே இருக்குது இல்லையா? அவங்களுமே கூட அவங்க அடையாளத்தை விட மாட்டுறாங்க, வெளியூர்கள் போகும்போதும் இல்லையா, வெளிநாடுகள் போகும்போதும். அப்படி பார்த்தா நம்மளோட பூர்வீக அடையாளங்கள் என்னன்னே நமக்கு தெரியாதுன்னு ஒரு கொஸ்டின் மார்க் வருது. ஆல் ஆர் ஹியூமன் பீயிங்ஸ்ன்னு நினைக்கணும். நம்மளுடைய உண்மையான அடையாளங்கள் நமக்கு என்னன்னே தெரியாது. தமிழரோட அடையாளம் இதுதான் அப்படின்னு அது தோண்டிட்டு தான் இருக்காங்க, ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க இந்த மாதிரி கூட இல்லையா? அப்போ நம்ம எதை இங்கே அடையாளம்னு தூக்கி சுமந்துட்டு இருக்கோம்? எது நம்மளோட அடையாளம்னு தூக்கி சுமந்துட்டு இருக்கோம்? அதோட அர்த்தம் என்னன்னே புரியாமல் போயிடுது ஒரு ஸ்டேஜில். அதனால வரக்கூடிய பாதிப்புகள் அதிகமாக இருக்கு இல்லையா? அப்போ அந்த அடையாளத்தை மனித ஹியூமன் விஷயத்துக்காக எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். நம்ம அடையாளங்களை மறந்து போயிடுறோம். தங்கலான் அப்படின்னு ஒரு படம் இப்போ தான் ரீசெண்டாக நான் நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தேன். அதில் அந்த தங்கலான் அப்படிங்கிற கேரக்டர் அவருடைய பூர்வ ஜென்மம் அவர் சப்கான்ஷியஸில் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரியும், இப்போ நாங்கள் அந்த நாகர்களை விட்டு நாங்கள் சாதாரண மனிதர்களாக மாறிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே அவருக்கு அந்த விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். கடைசியில் அந்த ஆரன் ஆரத்திங்கிற ஒரு கேரக்டர்கிட்ட சொல்லுவார், இது எனக்கு புரியுது, நான் யாருன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு, என்ன விஷயம் பண்ணணுங்கிறதும் புரிஞ்சிருச்சு. ஆனால் இந்த மனித சமுதாயத்துக்காக எங்களுக்கு வழிவிட அப்படின்னு சொல்லி அந்த ஆரன் ஆரத்திக்கிட்ட கேட்பாங்க. உன் அடையாளத்தை நீ தொலைச்சிட்ட அப்படின்னு சொல்லி ஆரத்தி சண்டை போடும்போது ஆரன் மனித தேவைகளுக்காக நீ வழிவிடு அந்த தங்கத்தை எடுக்க அப்படின்னு சொல்லி, தேவை முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. மனிதருடைய தேவைகள் முடிஞ்சு போயிடுமா அப்படின்னு அவங்க கேட்பாங்க. அப்போது ஆஸ் அ சொசைட்டி இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கு இல்லையா? ஒரு சைடு மனிதர்களுடைய அடையாளங்களை, இந்தியர்களோட அடையாளங்களை, தமிழர்களுடைய அடையாளங்களை முழுசாக அழிச்சிட்டு வேற ஒரு பாதையை நோக்கி போயிட்டுருக்கு கூட்டம் இருக்குது. அதே மாதிரி எங்கள் அடையாளங்களை நாங்கள் விட்டுத்தர மாட்டோம். திஸ் இஸ் நாட் ஓன்லி அவர் ஐடென்டிட்டி, இட் ஸ்பீக்ஸ் சம்திங் மோர் அபவுட் த ஹியூமன் நேச்சர். ஹியூமனிட்டிக்கு நாங்கள் செய்ய வேண்டியது நிறைய இருக்குது, அண்ட் என்விரான்மெண்ட்டுக்கு நிறைய செய்ய வேண்டியது இருக்குன்னு இந்த காரணங்கள்னால தான் எங்களோட ஐடென்டிட்டியை நாங்கள் விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிற கூட்டமும் இருக்குது இல்லையா? அப்போ இதுக்கும் நாட் லூசிங் யுவர் ஐடென்டிட்டிக்கும் திருநெல்வேலியில் நடக்கிற கொலைகளுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது?